சத்தீஸ்கர்ல இருக்கிற 32 வயசான லதாக்கு இது தெரியாம போச்சு. மேட்ரிமோனியல் சைட்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுனா அதுக்கு பின்னாடி இவளுக்கு இவ்வளவு ஒரு நரகம் மாதிரியான வாழ்க்கை கிடைக்கும்னு. இன்னைக்கு டெக்னாலஜியின் காலம், எல்லாமே வீட்டுல இருந்தே செய்யலாம். ஆனா நீங்க கூட மேட்ரிமோனியல் சைட்ல பையன் இல்லைன்னா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ முடியற வரைக்கும் தவறாம பாருங்க. இந்த கதை கேட்கும்போது உங்க உயிரும் நடுங்கிடும். Subscribe to Murma Sarithiram. ஒரு 32 வயசான கவர்மெண்ட் டீச்சர். அவளோட பேரு லதா. அவ ஒரு மேட்ரிமோனியல் சைட்ல தனக்கு ஒரு பையனை தேடி பாக்குறா. அந்த பையன் அவ கனவில் பார்த்தத மாதிரியே இருந்தா. பணக்காரன், பார்க்கவும் பரவாயில்ல. ஆனா அவனோட மத்த டீடைல்ஸ் என்னன்னு அவளுக்கு தெரியல. சத்தீஸ்கர்ல ஒரு சின்ன ஊர்ல லதான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளோட குடும்பம் அவளை ரொம்ப பாசத்தோட வளர்த்தாங்க. அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சா, சாதிச்சா. 35 வயசு வரை படிச்சுட்டு அவளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தா. அவளோட ஒரு கனவு நிறைவேறியது, ஒரு கவர்மெண்ட் ஜாப். இன்னொரு கனவு, அவளோட ட்ரீம் பாய கிடைக்கணும். ஆனா அப்போ 32 வயசு ஆயிடுச்சு. ஜாப்ல ஜாயின் ஆகி 2 வருஷம். ஆனா கல்யாணம் ஆகல. சோ லதா என்ன பண்ணா, மேட்ரிமோனியல் சைட்டுக்கு போகிறாங்க. நிறைய மேட்ரிமோனியல் சைட்ல ஐடி கிரியேட் பண்ணிட்டு தனக்கு தகுந்த பையனை தேட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் தேடின பின்னாடி ஒரு பையனோட ப்ரொஃபைல் அவ பாக்குறா. அந்த பையன் பேரு ராஜேஷ் விஸ்வகர்மா. இந்தோர் மத்திய பிரதேஷ்ல இருந்த பையன். லதா நினைச்ச மாதிரியே எல்லாமே இந்த ராஜேஷ் கிட்ட இருந்தது. பணக்காரன், அழகானவன். அதே நாள்ல லதா ராஜேஷ கான்டாக்ட் பண்றாங்க. லதாவோட ஃபேமிலியும் ராஜேஷ சந்திக்கிறாங்க. எல்லாருக்கும் ராஜேஷ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவகிட்ட பைசா இருந்தது, நல்ல காரு, வீடு, பில்டிங் எல்லாமே இருந்தது. ராஜேஷ் ஒரு பெரிய பில்டர் மத்திய பிரதேஷ்ல. குடும்பமும் பணக்காரங்க. லதா 32 வயசு, ராஜேஷ் அப்போ 40-45 இருந்தா. மேட்ச் பர்ஃபெக்டா இருந்துச்சு. அதனால 24 அக்டோபர் 2019 ராஜேஷ் லதாவோட கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணம் ராய்ப்பூர் சத்தீஸ்கர்ல இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல்ல நடந்தது. ஆனா கல்யாணத்துக்கு ராஜேஷோட வீட்டுக்கார் வரல. அவ சொன்னா, என் வீட்டுல இருக்கிற எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு எதிர்த்தாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றேன். கல்யாணத்துக்கு ராஜேஷும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் மட்டும்தான் வந்தாங்க. லதாவோட குடும்பத்துக்கு இந்த மேட்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸா இருந்தது. ஆனா பைசா இருக்கிற பையன்னு நம்பி அவளோட குடும்பம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதான் அவங்க செஞ்ச தவறு. கல்யாணம் ஆயிடுச்சு. 2 நாள் ராய்ப்பூர் ஹோட்டல்ல இருந்த பின்னாடி ராஜேஷ் லதாவை இண்டோருக்கு கொண்டு போறான். இண்டோர்ல ராஜேஷோட ஃபார்ம் ஹவுஸுக்கு அவளை கொண்டு போனான். ஃபார்ம் ஹவுஸ் சூப்பரா இருந்தது, எல்லாமே இருந்தது. வேலை செய்யற சர்வன்ஸ், நல்ல ஃபெசிலிட்டிஸ். லதாக்கு ஒன்னும் குறைவே இல்லை. அதனால அவளும் சந்தோஷமா இருந்தா. 10-15 நாள் சந்தோஷமாக இருந்தாங்க. நீ ஏன் எதுக்கு உங்க ஃபேமிலி கிட்ட என் பத்தி பேச மாட்டேங்கிற? எனக்கு அவரை மீட் பண்ணணும். ராஜேஷ் சொல்றா, ரைட் டைம்ல நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு போறேன். ஆனா அந்த டைம் வரவே இல்லை. அப்பதான் ராஜேஷோட உண்மையான முகம் தெரிய ஆரம்பிச்சது. கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகும்போது ராஜேஷ் லதா கிட்ட அன்நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் வைக்க பாத்திருக்கான். வெஸ்டர்ன் அடல்ட் மூவிஸ் காமிக்கிறான். அது மாதிரி செய்ய சொல்லி சொல்றான். முதல்ல லதாக்கு இது எல்லாமே மோசமா தெரிஞ்சது. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் கேக்குறாங்கன்னு நினைச்சிட்டு செய்யறா. ராஜேஷ் ஸ்லோலி தன்னோட ஆசை எல்லாம் வெளியே காமிக்கிறான். அடல்ட் மூவிஸ் பார்த்ததுக்கு பின்னாடி ராஜேஷ் ஆல்கோஹால் குடிக்க ஆரம்பிக்கிறான். லதா கிட்டையும் குடிக்க சொல்றான். ராஜேஷோட ஒரு ஃப்ரெண்ட் ஃபார்ம் ஹவுஸுக்கு வரான். சாப்பாடு எல்லாம் லதா சமைக்கிறாங்க. சாப்பிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராஜேஷ் சொன்ன வார்த்தை லதாவை ஷாக்கா நிக்க வச்சது. என் ஃப்ரெண்ட் முன்னாடி டான்ஸ் பண்ணுன்னு சொன்னான். லதா முதல்ல தடுத்தாங்க. ஆனா அப்புறம் ராஜேஷோட பிரஷர்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சொன்ன வார்த்தை ட்ரெஸ் இல்லாம டான்ஸ் பண்ணுன்னு. லதா ஷாக் ஆகி நிக்கிறா. ரெஃப்யூஸ் பண்ணாலும் ராஜேஷும் அவனோட ஃப்ரெண்டும் கன் வச்சுட்டு அவளை டான்ஸ் பண்ண வச்சுட்டான். ஆனா தினமும் வேற வேற ஃப்ரெண்ட்ஸோட வந்து லதா கிட்ட மோசமாக நடந்தாங்க. அடல்ட் மூவிஸ் காமிக்கிறாங்க. அதே மாதிரி செய்ய சொல்றாங்க. அவளுக்கு தோணுது இதுதான் நரகம்னு. ராஜேஷ் அவளை வீட்டுக்கு கால் பண்ண கூட விட மாட்டான். உன் வீட்டுல சொல்லினா உன் குடும்பத்தையே அழிச்சிடுவேன்னு சொல்றான். 2021 வரும்போது அவ சொல்றா, இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு, என்ன விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். ராஜேஷ் சொன்னா, சரி, ஆனா ஒரு கண்டிஷன், ஒன்னும் காட்டக்கூடாது. அத அக்செப்ட் பண்ணி லதா வீட்டுக்கு போறா சத்தீஸ்கருக்கு. ஆனா அவ ரொம்ப நாள் சும்மாவே இருந்தா, பேசாம இருந்தா. கொஞ்ச நாளுக்கு பின்னாடி ராஜேஷ் கால் பண்ணிட்டு சொல்றா, நீ ஃபார்ம் ஹவுஸுக்கு வா, என் ஃப்ரெண்ட் சொன்னா கூப்பிடுறாங்க. லதா சொன்னா, நான் வரமாட்டேன்.
வந்துடு, இல்லைன்னா உங்க வீட்டுல உள்ளவங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு லதா அப்பவும் அக்செப்ட் பண்ணல. அப்போ ஒரு நாள் லதாவோட தம்பி மார்க்கெட்ல போற பார்த்து மேல ஒரு அட்டாக் நடந்தது. ஆனா யாருக்கும் இன்ஜுரி ஆகல. இந்த அட்டாக்கு பின்னாடி போலீஸ் ரிப்போர்ட் செய்யறாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்த பின்னாடி அந்த அட்டாக் பண்ணவங்க சொன்னாங்க ராஜேஷ் விஸ்வகர்மா தான் காசு கொடுத்து இந்த அட்டாக்க பண்ண சொன்னாங்க. அப்போ லதா போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. 2 வருஷத்துக்குள்ள நடந்த எல்லாத்தையும் சொல்றான். போலீஸ் ராஜேஷோட ஃபார்ம் ஹவுஸ்ல ரேட் பண்றாங்க. அப்போ ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் கிடைக்குது. செக்ஸ் டாய்ஸ், ஹிடன் கேமரா, வீடியோ கிளிப்ஸ், அடல்ட் மெட்டீரியல்ஸ், ராஜேஷ் போன் ராக்கெட்டும் சம்பந்தம் வச்சிருக்காரு அப்படின்னு புரிய வருது. ராஜேஷையும் அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஃபார்ம் ஹவுஸ் இல்லீகலா இருந்ததுனால அத கவர்மெண்ட் புல்டோசரை வச்சு டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ராஜேஷ் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க, ஒரு வைஃப் இருக்காரு, 3 குழந்தைங்களும் இருக்கா. இது எல்லாம் நியூஸ்ல வந்த பின்னாடி அந்த வைஃப் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க, அவன் ஒரு வுமனைசர்னு. நான் ஆல்ரெடி அவனோட மனைவி, அவன் ஆல்ரெடி பொம்பளை பொறுக்கி, என்ன ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய பொம்பளை கிட்ட போயிருக்கா, தப்பா பண்ணிருக்கான்னு. இந்த கதையோட முடிவு என்னன்னா, போலீஸ் நிறையவே இந்த கேஸஸ் ஸ்ட்ராங்கா நடத்தினாங்க. இந்த கதையில நமக்கு ஒரு பாடம் கிடைக்குது. இன்டர்நெட்ல பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல் பேக்ரவுண்ட செக் பண்ணுங்க. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.